காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து 3400 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்மாயில். இஸ்லாம், முழு விவரம். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் நேற்று முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. நேற்று மாலை முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. முக்கொம்பிலிருந்து நேற்று தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில அந்த தண்ணீர் நேற்று காலை தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணைக்கு வந்தடைந்தது. கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இன்று காலை 3400 கனஅடி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், TRB ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கல்லணையில் தண்ணீரை திறந்தனர். இன்று திறக்கப்பட்ட அந்த தண்ணீரானது கல்லணையிலிருந்து காவிரியில் 1500 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1000 கனஅடி தண்ணீரும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடி நீரும், கொள்ளிடத்தில் 400 கனஅடி நீரும் பிரித்து அனுப்பப்படுகிறது. பொதுவாக கல்லணை என்பது இந்த பகுதியிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு அணையாக இருக்கு. இங்கு தண்ணீரை சேமித்து வைக்க முடியாது, மாறாக வரக்கூடிய நீரை பிரித்து அனுப்பக்கூடிய பணியை தான் இந்த கல்லணையில் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில இந்த காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகியவற்றுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கு. இன்று காலை 3400 கனஅடி மொத்தமாக பிரித்து அனுப்பப்படுகிறது. காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடத்துல பிரித்து அனுப்பப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அதே போல புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. நீர் திறப்பு தொடர்ந்து மேட்டூர்ல அதிகரித்து தொடங்கி இருக்கு. அந்த நிலையில நீர் வரத்தும் அதிகரிக்கும். அப்படியே தொடர்ந்து நீர் வரத்து அதிகரிக்கும் பொழுது தண்ணீர் திறப்பும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இன்று திறக்கக்கூடிய நீர் இன்னும் ஒரு வார காலத்துல கடைமடைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில தற்போது அமைச்சர் கல்லணை திறந்து விட்டுருக்காங்க. இப்ப விவசாயிகள் இதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சம்பா சாகுபடி ஏற்கனவே ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலை கர்நாடகா உரிய நீரை அந்த நேரத்துல திறந்து விடாதனால குறுவை சாகுபடியை முறையாக மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில சம்பா சாகுபடிக்கு தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த நீரை முழுமையாக கடைமுறை வரையே கொண்டு செல்வதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.